வீரம் செறிந்த ஒரு மகத்தான தலைவனாக, எத்தனை வழக்குகள் போட்டாலும் அஞ்சாத ஒரு தலைவனாக, எத்தனை அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விட்டாலும் அடங்காத ஒரு தலைவனாக, ஒரு பெரும் நெருப்பாக, பெரும் ஒரு பூபாலமாக இந்த இஸ்லாமிய இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு தலைவனாக வாழ்ந்த காலத்தில் உண்மையும் நேர்மையுமாக காசு பணம் எம்ஜிஆர் வாடா போடான்னு பேசின தலைவன். தமிழ்நாட்டில் யாராச்சும் பாத்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த எம்ஜி ராமச்சந்திர பையனை நான் இதை சொன்ன அவன் கேட்கல அப்படின்னு பேசுவார் மேடையில. அம்மையார் ஜெயலலிதாவை எப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியும். டே ராஜீவ் காந்தி, டே மிஸ்டர் ராஜீவ் காந்தி அப்படி என்று பேசிய தலைவன். அந்த துணிச்சல் இருக்க, அந்த துணிச்சலும் அந்த வீரமும் தான் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய தம்பிமார்கள் பழனி பாபா என்கிற அந்த மகத்தான தலைவனை இந்த ஒசூர் மாநகரத்தில் ஒரு சிறு பகுதியிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையான அவருடைய பங்களிப்பை, அவருடைய தியாகத்தை, உண்மையும் நேர்மையுமாக இந்த தமிழர் நிலத்தில் இருந்தார். அவர் சொன்னார்ல, நான் ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் உண்டா, ஆனா நான் இந்த தமிழன், நான் ஒரு தமிழ்ச்சி மார்பில் பால் குடித்து வளர்ந்த ஒரு வீர தமிழன் என்று சொன்னார் அல்லவா? அது இன்னும் எத்தனை இளைஞர்களுக்கு புரிந்திருக்கிறது? புகுத்த வேண்டும், புரிய வைக்க வேண்டும், புரிதலை உருவாக்க வேண்டும்.